ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ட்ரால்ட் பயோ எனர்ஜி, ஜின் குஷால் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ரெண்டு ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 அன்னைக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. 29 மண்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. இப்போ நிறைய ஐபிஓஸ் கரண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. அப்படின்றனால எந்த கம்பெனிலாம் கொஞ்சம் ஒர்த்தோ அந்த கம்பெனி பற்றிய வீடியோஸ் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டைமே இல்லை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஐபிஓஸ் இப்போ ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது. ஒரே நாளே 2-3 ஐபிஓஸ் எல்லாம் வந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது? சரி, ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரால்ட் பயோ எனர்ஜி இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 2021 இன்கார்பரேட் பண்ணாங்க. பயோஃபியூயல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. எத்தனால் செக்டார், சரிங்களா? ஸோ எத்தனால் தான் மெயினாக இவர்களுடைய ஃபோக்கஸாக இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் எத்தனால் ப்ரொடியூசராக இருக்காங்க. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 3.6% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் கூட எத்தனால் மிக்ஸ் பண்ணலாம், 20% மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நல்ல டிமாண்ட் இருக்க போகுது. இன்னும் ஃப்யூச்சர்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்க போகுது. என்ன தான் எலக்ட்ரிக் பைக் இது மாதிரி வந்தாலும் பெட்ரோல் ரொம்பவே நம்ம காஸ்ட்லியாக தான் இருக்குது. இந்த டைமில் இந்த எத்தனால் மிக்சிங் அப்படின்றது எத்தனாலுக்கு நல்ல டிமாண்டை கிரியேட் பண்ணும். ஆனால் இது கவர்மெண்ட் பாலிசிஸியை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்த எத்தனால் செக்டரில் ரொம்ப ஃபோக்கஸாகவும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவர்களுடைய ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோன்னா சுகர் கேன், ஜூஸ், சிரப், மொலாசஸஸ். ஸோ இதுதான் இவர்களுடைய ரா மெட்டீரியலாக இருந்துகிட்ருக்கு. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்ல ஸ்டேபிள் ஆயிடுவாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம். காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பல்ராம்பூர் சினி, ட்ரிவேணி இன்ஜினியரிங், டால்மியா பாரத் சுகர். ஸோ இந்த 3 கம்பெனியை கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூஷன் வைஸ் நம்ம ட்ரால்ட் பயோ எனர்ஜி 29 P மல்டிபிள் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ஃபேர்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஐபிஓ ப்ரைஸ் 496 ரூபாய், இஷ்யூ சைஸ் 839 கோடி. ஸோ கிரே மார்க்கெட்டில் 15% டிமாண்ட் இருக்குது. ஸோ வேல்யூஷன் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. நம்ம மண்டே அன்னைக்கும் பார்த்திங்கன்னா 29th அன்னைக்கும் இதே டிமாண்ட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு வேணால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு கண்டிப்பாக ஓகே தான். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் மாறுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது தான் பெட்டராக இருக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். பட் டிமாண்ட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லாங் டேர்முக்கும் இந்த எத்தனாலை பொறுத்து தான் லாங் டேர்ம் இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் எல்லாமே இருக்க போகுது. ஓகேங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜின் குஷால் இண்டஸ்ட்ரீஸ் 2007 இன்கார்பரேட் பண்ணினாங்க. எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் கம்பெனியாக இருக்காங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அரவுண்டு ஒரு 30 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. யுஏஇ, மெக்சிகோ, நெதர்லாந்து, பெல்ஜியம், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்டு யூகே அப்படின்ற மாதிரி எக்ஸ்போர்ட் மூலமாக தான் இவர்களுக்கு 99% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. ஸோ குளோபல் ட்ரேடு ரிஸ்க்கும் இவர்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லலாம். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை ரொம்ப ஹை டிபெண்ட்டாக இருக்கிறதும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரராக இந்த கம்பெனி இருக்காங்க. 6.3% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. 3 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அப்படின்ற சர்டிஃபைடு டிஜிஎஃப்டிட்டந்தும் வாங்கியிருக்காங்க. ஹெக்ஸல் அப்படின்ற ஓன் பிராண்ட் நேமை சைனீஸ் வெஞ்சர் கூட சேர்ந்து ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த கம்பெனி நியூ மெஷின்ஸ், கஸ்டமைஸ்டு மெஷின், யூஸ்டு மெஷின், ரீஃபர்ஷ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ஸ் இது எல்லாத்தையுமே குளோபல் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்க. ஸோ பி மல்டிபிள்னு பார்த்தோன்னா 24 P மல்டிபிள் ஐபிஓ வர்றாங்க. இவர்களுடைய காம்படிட்டர்ஸ் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், விஷன் இன்ஃப்ரா. ஸோ ஃபேர்லி வேல்யூட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் வென் கம்பேர்டு டு பிஎஸ். ஃபைனான்ஷியல்ஸ் ஓகேவாக இருக்குது. நல்ல டிமாண்ட் இருக்குது. இந்த ஐபிஓ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 ரூபா. இஷ்யூ சைஸ் வெறும் 116 கோடி தான். ஸோ T2D ஐபிஓ லிஸ்ட் ஆகி 10 ட்ரேடிங் டேஸுக்கு 5% தான் சர்க்கியூட் லிமிட் இருக்கும். அண்ட் அலாட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா நார்மலாகவே அலாட்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் 116 கோடி, ரொம்ப கம்மியான சின்ன கம்பெனி தான். ஸோ அதனால் கம்மியான இஷ்யூ சைஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுமே கஷ்டம். கிரே மார்க்கெட்டில் 17% டிமாண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க. நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நம்மளுடைய தமிழ்மாம் போர்ட்ஃபோலியோ 2.0 அப்படின்ற டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. அண்ட் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் அண்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்கப்படும். ஓகேங்க, நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.